Good morning children. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து லென்ஸ் லா. ஆல்ரெடி நீங்கள் லென்ஸ் லா படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, கவனிங்க. அவர் ஒரு ஜெர்மன் ஃபிசிஸ்ட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அதனால் உருவாகிற இன்டியூஸ்டு கரண்ட்டினுடைய டைரக்ஷனை சொன்னவர் தான் லென்ஸு. அதாவது இன்டியூஸ்டு கரண்ட்டு அதனுடைய டைரக்ஷன் என்ன அப்படின்ற கண்டுபிடிச்சது தான் லென்ஸ். ரஷ்யன் நாட்டை சேர்ந்தவர். இந்த லா ரொம்ப முக்கியமான லா, அதை நல்லா கவனிங்க. லென்ஸ் லா ஸ்டேட் தட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் சச் தட் இட் ஆல்வேஸ் அப்போசஸ் த காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். இப்போது இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டை உருவாக்கினவர் யாரோ அவரை இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு எதிர்க்கும். இப்போ நம்ம பேரண்ட்டை நம்ம எதிர்க்கலையா, அதேமாரி தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின், மறந்துடாதுங்க. லென்ஸ் லா சேஸ் தட் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட். Faraday discovered that when magnetic flux linked with a coil changes, an electric current is induced in the circuit. அதாவது Faraday என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு காயிலில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்டியூஸ்ட் கரண்ட்டு உருவாகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. ஹியர் த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இன் த காஸ் while the induction of the current is effect. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, அது வந்து காசு, அதனால் உருவாகிறது தான் கரண்ட், அது எஃபெக்ட்னு சொல்கிறார். ஸோ லென்ஸ் லா சேஸ் தட் the effect always opposes the cause. அதாவது இந்த எஃபெக்ட் ஆனது காஸ் எப்போதுமே அப்போஸ் பண்ணும். therefore the induced current would flow in a direction so that it could oppose the flux change. அதாவது இந்த இன்டியூஸ் கரண்ட்டு கண்டிப்பாக ஃப்ளக்ஸ் சேஞ்சை அப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லென்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட்டை ஒரு சர்க்கியூட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று தான் இது. ஸோ கன்சிடர் a uniform magnetic field with its field lines perpendicular to the plane of the paper. plane of the paperனா பேப்பரை அப்படியே ஹரிசாண்டலாக வைங்க, அதுக்கு பெர்பெண்டிகுலர் அண்ட் பாயிண்டிங் இன்வர்ட்ஸ், உள்பக்கமாக. these fields lines are represented by crosses. படத்தில் காமிச்சிருக்காங்க, பார்த்துங்க. a rectangular metallic frame ABCD is placed in this magnetic field with its plane perpendicular to the field. The arm AB is movable so that it can slide towards right or left. ஸோ நம்ம இதுவரையும் பார்த்தது இந்த டயக்ராம் தான். இந்த டயக்ராம் நல்லா பார்த்துங்க. If the arm AB slides to our right side, the number of field lines, that means magnetic flux, passing through the frame ABCD increases and a current is induced. As suggested by the Lenz law, the induced current opposes this flux increase and it tries to reduce it by producing another magnetic field pointing outward, that means opposite to the existing field. இப்போ இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு உருவானது யார் உருவாக்குனாங்களோ அதை கண்டிப்பாக இதை வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ளக்ஸு இன்க்ரீஸை கண்டிப்பாக இந்த இன்டியூஸ் கரண்ட் குறைக்கும். அதனால் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் திஸ் இன்டியூஸ்டு ஃபீல்ட் ஆர் ரெப்ரசன்ட் பை ரெட் கலர்டு சர்க்கிள்ஸ். அந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை ரெட் கலர் சர்க்கிளில் காமிச்சிருக்கிறாங்க. ரெட் கலர், அதை பார்த்துங்க, ரெட் கலர்டு சர்க்கிள்ஸ், அதனால் மைண்டில் வச்சுங்க. இந்த டயக்ராம் 4.6bல பாருங்கள். ஃப்ரம் த டைரக்ஷன் ஆஃப் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் thus produced, the direction of the induced current is found to be anti-clockwise by using right hand thumb rule. அதாவது இந்த டயக்ராமில் இந்த ரெட் சர்க்கிளை பாருங்கள். இந்த ரெட் சர்க்கிள்ன்றது தான் இன்டியூஸ்டு கரண்ட்னால் உருவாகின்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு. The leftward motion of arm AB decreases the magnetic flux. The induced current this time produces a magnetic field inward direction. That means red colored crosses, that means in the direction of the existing magnetic field. இப்போ இந்த டயக்ராமில்
ரெட் கலர் கிராஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்டியூஸ்ட் கரண்ட்னால ஃபார்ம் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. That means in the direction of existing magnetic field. Therefore, the flux decreases in opposite by the flow of induced current. அதாவது ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் குறையுது. ஃப்ரம் திஸ் இட் இஸ் ஃபவுண்ட் தட் என்ன சொல்கிறாங்கன்னா, த இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோஸ் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாவது எடுத்துக்காட்டு illustration 2. Let us move a bar magnet towards the solenoid with its north pole pointing the solenoid shown in the diagram 4.7b. அந்த டயக்ராமை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த டயக்ராம் தான் பார்த்துங்க. இந்த டயக்ராம் பற்றி நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நல்லா கிளியராக பாருங்கள். திஸ் மோஷன் இன்க்ரீசஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் த காயில் விச் இன் டர்ன் இன்டியூசஸ் அன் எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது அந்த மேக்னெட் உள்ளார போகும்போது ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அதனால் தூண்டப்பட்டது, தமிழில் தூண்டப்பட்டன்னு அர்த்தம், இங்கிலீஷில் இன்டியூசஸ் அன் எலக்ட்ரிக் கரண்ட். டியூ டு ஃப்ளோ ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் த காயில் பிகம்ஸ் எ மேக்னெட்டிக் டைபோல் whose two magnetic poles are on either end of the coil. அதாவது ஒரு மேக்னெட் ஆக்ட் ஆகுது அந்த காயில். In this case, the gauge producing the induced current is the movement of the magnet. The current induced current உருவாக்குன யாருன்னா மேக்னெட் தான். ஸோ லென்ஸில் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, the induced current should flow in such a way that it opposes the movement of the north pole towards the coil. அதனால் மேக்னெட்டை, இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு மேக்னெட்டை கண்டிப்பாக இந்த சாலினாய்டில் அலோவ் பண்ணாது. இட் இஸ் பாசிபிள் இஃப் த எண்ட் நியர் டு த மேக்னெட் பிகம்ஸ் நார்த் போல், தட் மீன்ஸ் டயக்ராம் பி, தென் இட் ரிப்பிள்ஸ் தி நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் and opposes the movement of the magnet. Once pole ends are known, the direction of induced current would be found by using right hand thumb rule. நம்ம வந்து போல் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டினா ரைட் ஹேண்ட் தம் ரூலை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த இன்டியூஸ் கரண்டோட டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். இது ரிப்பல்ஷனுக்கான டயக்ராம், ரிப்பல்ஷன் பிட்வீன் காயில் அண்டு மேக்னெட். இதை பாருங்கள், அட்ராக்ஷன் பிட்வீன் காயில் அண்டு மேக்னெட். இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். When the bar magnet is withdrawn, the nearer end becomes south pole which attracts north pole of the bar magnet, opposing the receding motion of the magnet. ஸோ ஆப்போசிட் போல்ஸ்னு அட்ராக்ட் பண்ணோம். இது டயக்ராம் 4.7 சில காமிச்சேஷ். Thus, the direction of induced current can be found from Lenz law. நல்லா புரிஞ்சு படிக்கணும், தானே படிக்கணும். செல்ஃப் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Conservation of energy. The truth of Lenz law can be established on the basis of the law of conservation of energy. லென்ஸ் லாவுடைய லென்ஸ் லாவை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ற ஒரு கான்செப்ட் மூலிமா கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் எக்ஸ்பிளனேஷன் இஸ் as follow. அதாவது according to Lenz law, when a magnet is moved either towards or away from a coil, the induced current produces opposite motion. அதாவது மேக்னெட் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்பைரல் ஆர் சாலினாய்டுக்குள்ளார நுழைக்கலாம், இல்லை வெளியில் கொண்டு வரலாம். அதனால் இன்டியூஸ் கரண்ட் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மோஷன் அப்போஸ் பண்ணும். ஆஸ் எ ரிசல்ட் தேர் வில் பி ஆல்வேஸ் பி அ ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் ஆன் மூவிங் மேக்னெட். மேக்னெட் மேலே ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஒர்க் ஹேஸ் டு பி டன் பை சம் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் டு மூவ் த மேக்னெட் அகைன்ஸ்ட் திஸ் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். இப்போ இந்த காயிலில் ஃபார்ம் ஆன இந்த இன்டியூஸ்டு கரண்ட் கண்டிப்பாக மேக்னெட் என்ன பண்ணும், அதனுடைய மூவ்மெண்ட்டை தடுக்கும். இப்போ நாம் தான் அந்த மேக்னெட்டை உள்ளார நவுத்தணும், அதுதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு மேக்னெட்டை எவ்வளோ தூரம் அப்போஸ் பண்ணுதோ அதுக்கு சரிநிகரான ஒர்க்கை நம்ம பண்ணணும். ஒர்க் நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக எனர்ஜி தேவை. ஸோ ஹியர் த மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் த மூவிங் மேக்னெட் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி which in turn gets converted into joule in the coil, joule heat in the coil.
ஸோ மேக்னெட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம மூவ் பண்ணும்போது இன்டியூஸ் கரண்ட் ஃபார்ம் ஆகி அந்த இன்டியூஸ் கரண்ட்னால் அந்த காயிலில் ஹீட் ஃபார்ம் ஆகிடும். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஸோ gets converted into Joule's heat in the coil. So that means energy is converted from one form of energy to the another form. On the contrary to Lenz's law, let us assume that the induced current helps the gauge responsible for this protection. Now when we push the magnet little bit towards the coil, the induced current helps the movement of the magnet towards the coil. கவனிங்க, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது then the magnet starts moving towards the coil without any expenses of energy. இது வாய்ப்பே கிடையாது. அது அப்படி இன்டியூஸ்டு கரண்ட்டு மேக்னெட் அலோவ் படிச்சுன்னு கேட்டினா நம்ம மேக்னெட்டை புஷ் பண்ணி அல்லது புல் பண்ண தேவையில்லை. திஸ் தென் பிகம்ஸ் ஏ perpetual motion மெஷின் அர்த்தம். இன் ப்ராக்டிஸ் நோ சச் மெஷின் இஸ் பாசிபிள். இந்த மாதிரியான மெஷினே கிடையாது. ஸோ தேர்ஃபோர் அசம்ஷன் தட் த இன்டியூஸ்டு கரண்ட் ஹெல்ப்ஸ் த காஸ் இஸ் ராங். கண்டிப்பாக அந்த இன்டியூஸ் கரண்ட் கண்டிப்பாக என்ன பண்ணாது, ஹெல்ப் பண்ணாது, மேக்னெட்டோடைய மூவ்மெண்ட்டை ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணாது. திஸ் இஸ் கான்ட்ரரின்னு சொல்கிறாங்க. Fleming's right hand rule. When a conductor moves in a magnetic field, the direction of motion of the conductor, the field and the induced current are given by Fleming's right hand rule and it is as follow. இது முக்கியமான ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். கவனிங்க, இந்த பாருங்கள், கொஸ்டின் நல்லா கேட்டுங்க. ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்லாம் சொல்லுவாங்க. நம்ம வலது கையில் இருக்கிற 3 விரல் இந்தமாரி பெர்பெண்டிகுலராக வச்சுக்கிறோம். இந்த டயக்ராமை பார்த்து நம்ம ஒரு 2 மார்க் வாங்கிடலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், the index finger and middle finger of the right hand are stretched out in mutually perpendicular direction. If the index finger points to the direction of magnetic field and the thumb indicates the direction of motion of the conductor, then the middle finger will indicate the direction of the induced current. இங்கே பார்க்கும்போது இது காசன்ட் எஃபெக்ட், அதனால் ஃபிங்கரை நீங்கள் மாற்றிக்கூடாது. ஸோ வாட் இஸ் given in the book you should copy it. அதாவது நீ படிக்கணும். காப்பினா டோன்ட் மிஸ்டேக் மீ. காப்பினா யூ ஷுட் மெமரைஸ் இட் கிளியர்லி அண்ட் ஆன்சர் இட். அதை மைண்டில் வச்சிங்க. ஸோ ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை ஜெனரேட்டர் ரூல்னு சொல்கிறாங்க. ஏன்னா கரண்ட்டை ஜெனரேட் பண்ணது இல்லையா, அதனால். இதெல்லாம் பழைய புக்கில் 1 மார்க் கொஷினாக கேட்டிருந்தாங்க இப்போ புது முன்னாடி. இப்போலாம் அது கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே கேட்டால் கூட நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ அடுத்த டாபிக் என்னென்னு பார்க்கும்போது மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஆல்ரெடி நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் படிச்சிட்டோம். இந்த மோஷனல் இஎஃப் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இப்போ கன்சிடர் a straight conducting rod AB of length L in a uniform magnetic field B vector which is directed perpendicularly into a plane of the paper. Plane of the paper na paper plane வைங்க, அதுக்கு perpendicular அவ்வளோதான், போட்டு குழப்பிக்கூடாது. The length of the rod is normal to the magnetic field. Let the rod move with a constant velocity V vector towards the right side. நம்ம ஃபிசிக்ஸை படிக்கணும்னா இமேஜின் பண்ணணும். லெட்டரில் கொடுத்துருக்கிறத படித்து இமேஜின் பண்ணணும், அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். when the rod moves, free electrons present in it also move with the same velocity V vector in B vector. அதாவது ராடு எவ்வளோ வேகத்தில் போகுதோ அதே ராடு உள்ளார இருக்கிற எலக்ட்ரானும் அதே வேகத்தில் போகுது. ஸோ அதனால் ரிசல்ட் ஆஸ் ஏ ரிசல்ட் the Lorentz force acts on free electrons in the direction from B to A and is given by the relation. அதனால் லாரன்ஸ் ஃபோர்ஸ் பார்க்கும்போது FB vector is equal to minus E within the close V vector cross B vector. இது ரொம்ப முக்கியமானது, கவனிக்கணும். The action of this Lorentz force is to accumulate the free electrons at the end A. This accumulation of free electrons produces a potential difference across the rod which in turn establishes an electric field E vector directed along BA. diagram காமிச்சிருக்காங்க. So due to the electric field E vector, the Coulomb force starts acting on the free electrons along AB and is given by another relation. So F vector E is equal to minus
E into E vector. The magnitude of electric field E vector keeps on increasing as long as accumulation of electrons at the end of A continues. So இந்த மாதிரி ஆகும்போது the force Fe also increases until equilibrium is reached. சமநிலைத்தன்மை அடையும் வரை இந்தமாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி சமநிலைத்தன்மையில் at equilibriumத்தில் the magnetic Lorentz force Fe vector and the Coulomb force Fe vector balances each other and no further accumulation of free electrons at the end A takes place. ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகும்போது ராடுனுடைய எண்டு ஏல எலக்ட்ரானுடைய மோஷன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் தட் மாடுலஸ் ஆஃப் FB vector is equal to FE vector. Modulus means நல்லாவே தெரியும், இட் இஸ் மேக்னட்யூட் mod. ஸோ அதனுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ VB sin 90 degree is equal to E மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிங்க, ஏன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானு. ஸோ நம்மளுக்கு கிடைக்குது VB sin 90 degree is equal to E. sin 90 degree மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ VB is equal to E. இதில் வந்து 1 மார்க் கொஷின் கேட்பாங்க, அதை நம்ம கான்செப்ட் நல்லா புரிஞ்சிக்கணும். 1 மார்க் கொஷினை நம்ம சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் 100க்கு 100 தான். The potential difference between the ends of the rod is potential difference between the two ends AB and B. So V is equal to EL. E is the electric force, L is the length of the rod. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ELனா எதுக்கு சமம், VBLக்கு சமம். ஸோ V is equal to VBL. ஸோ இங்கே கேபிட்டல் V மீன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஸ்மால் v மீன்ஸ் வெலாசிட்டி ஆஃப் ராடு, பினா மேக்னெட்டிக் ஃபீல்டு, எல்னா லென்த் ஆஃப் த ராட். மைண்டில் நல்லா வச்சுக்கணும் சொல்லிட்டேன். ஸோ நம்ம இந்த டயக்ராம் பற்றி தான் படிச்சுட்டு இருந்தோம், நல்லா கவனிச்சிங்க, டயக்ராம் நல்லா பாருங்கள். Thus the Lorentz force on free electron is responsible to maintain the potential difference and hence produces an EMF. Lorentz force தான் ஃப்ரீ எலக்ட்ரானுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு காரணமாக இருக்குது, அதனால் EMF ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ E is equal to BLB. As this EMF is produced due to the movement of the rod. இந்த EMF எதனால் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ராடு போச்சு இல்லையா வேகத்தில், அதனால். ஸோ இட் இஸ் ஆஃபன் கால்டு ஆஸ் மோஷனல் EMF. ராடு மூவ் ஆனதுனால அதனால தான் இந்த EMF ப்ரொடியூஸ் ஆச்சு, அதனால் மோஷனல் EMF. இஃப் த எண்ட்ஸ் A and B ஆர் கனெக்டட் பை அன் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் ஆஃப் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், ஒரு ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் ராடில், கண்டிப்பாக அந்த ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் ஃப்ரம் ஓம்ஸில் I is equal to E/R. ஈனுடைய வேலையை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், BLB/R. flows in it. The direction of the current is found from right hand thumb rule. இப்போ கரண்ட் ஃபார்ம் ஆச்சு, அதை ரைட் ஹேண்ட் தம் ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். வாங்க பார்க்கலாம். மோஷனல் EMF from Faraday's law and energy conservation. Let us consider a rectangular conducting loop of width L in a uniform magnetic field B vector which is perpendicular to the plane of the loop and is directed towards it. முதல்ல நீங்கள் இந்த புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற டாப்பிக்கினுடைய லைன்ஸ் அழகாக பொறுமையாக வாசிக்கணும். அப்புறம் நம்ம இப்போ நான் இதை சொல்கிறத லிங்க்கை கொஞ்சம் ஏர்ஃபோன் போட்டு வச்சுக்கணும், அப்போ நல்லா புரியும். A part of the loop is in the magnetic field while the remaining part is outside field. டயக்ராமில் காமிச்சிருக்கிறாங்க, டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் பற்றி தான் அந்த லெட்டர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. டயக்ராமை பார்த்து அந்த வார்த்தையை நம்ம வாசித்தாலே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓனாக கூட எழுதலாம் இஃப் யூ டோன்ட் மைண்ட். When the loop is pulled with the constant velocity v vector to the right, the area of the portion of the loop within the magnetic field will decreases. குறையும் அந்த ராடை பிடிச்சி இழுத்தா, இது magnetic field. Thus flux linked with the loop will also decreases. magnetic field குறைஞ்சா கண்டிப்பாக flux குறையும். ஸோ Faraday's laws படி என்ன சொல்கிறாங்கன்னா, an electric current is induced in the loop which flows in the direction so as to oppose the pull of the loop. அந்த ஃப்ரேமை பிடிச்சி இழுக்கிறோம் இல்லையா, கண்டிப்பாக அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு அந்த ஃப்ரேமை நம்மளை இழுக்க விடாத அளவுக்கு ஒரு அப்போஸ் பண்ணணும். ஸோ லெட் எக்ஸ் பி தி லென்த் ஆஃப் த லூப் விச் இஸ் ஸ்டில் வித்தின் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், தென் இட்ஸ் ஏரியா இஸ் Lx. த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த லூப் இஸ் 5b integration
So B vector and dA vector is equal to BA cos theta. இது மூணாவது லெசன் படிச்சிருக்கிறோம். So here theta is equal to 0. அப்போ cos 0 னா maximum. So 5B is equal to BA. Area na LX. So 5B is equal to BLX. So as this magnetic flux decreases due to the movement of the loop, the magnitude of the induced EMF is given by psi is equal to d phi b by dt. Phi b value நம்மளுக்கு தெரியுமே, BLX. So d BLX by dt. Here both B and L are constant. Therefore induced EMF psi is equal to BL dx by dt. dx by dt na velocity. So psi is equal to BLV. இதன் மூலமா நம்ம இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம், இன்டியூஸ்ட் EMF பெறலாம். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். இந்த டெரிவேட்டிவ்ஸ்லாம் நீங்கள் ஆழ்ந்து உட்காந்து பொறுமையாக ஜாலியாக படிச்சிங்கன்னா 1 மார்க் ஈஸியாக அடிக்கலாம், நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். Where V is equal to ds by dt. So the velocity of the loop. The EMF is known as motional EMF since it's produced due to the movement of the loop in the magnetic field. Loop magnetic field மூவ் ஆனதுனால தான் இந்த EMF ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ லென்ஸ் லா படி it is found that the induced current flows in clockwise direction. தூண்டப்பட்ட கரண்டானது கடிகாரத்தினுடைய சுழற்சியினுடைய டைரக்ஷனில் போகுது. ஸோ R is the resistance of the loop. Then the induced current is given by I is equal to psi by R, Ohm's law படி. So I is equal to psi னுடைய value BLV. So I is equal to BLV by R. Energy conservation, ஆற்றல் சம பங்கீட்டு விதி. In order to move the loop with the constant velocity V vector, a constant force that is equal and opposite to the magnetic force must be applied. Therefore, the mechanical work is done to move the loop. Then the rate of doing work or the power is, நம்ம லூப்பை மூவ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஒரு எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அதனால் பவர் வில் பி P is equal to F into F vector into V vector. இது நம்ம 2வது லெசன்லேயே படிச்சுட்டோம் பவர்ன்றது. நாலாவது லெசன் நினைக்கிறேன். ஸோ P is equal to FV cos theta. So power is equal to FV. Theta is equal to 0. Now let us find that magnetic force acting on the loop due to its movement in the magnetic field. Let 3 deflecting forces F1 vector, F2 vector and F3 vector acting on the 3 segments of the loop. Diagram கொடுத்திருக்காங்க, diagramல பாருங்க 4.10ல. The general equation of such deflecting force is given by விலக்கப்பட்ட force பொதுவான derivative FD deflecting force I into L vector into B vector. F2 and F3 are equal in magnitude and opposite direction and cancel each other. Therefore the force F1 is alone acts on the left segment of the loop in the direction 4.10 காமிச்சிருக்காங்க. So F1 vector is equal to I into L vector into B vector. So F is equal to ILB sin theta. இது நம்ம BIL sin theta 3வது லெசனில் படிச்சிருப்போம், அதையும் நல்லா கவனிக்கணும். Here theta is the angle between B vector and the length vector L vector for the left segment and it is 90 degree. So F1 ILB sin 90 degree. So sin 90 degree maximum. So ILB. The applied force must be equal to F1 in order to just move the loop with the constant velocity. So F vector is equal to minus F1 vector. Both are in opposite direction சொல்றாங்க. So considering only the magnitudes, so F is equal to F1 ILB or BIL. Substituting the I from equation 4.10, F is equal to BLB by R into LB. So F is equal to B square L square V by R. So the derivative 4.11, the rate at which the mechanical work is done to pull the loop from the magnetic field or power is given by P is equal to FV. So F நோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, P square L square V by R into V. So power is equal to P square L square V square by R. When the induced current flows in the loop, Joule heating takes place. The rate at which thermal energy is dissipated in the loop or the power dissipated is P is equal to I square R. The heat உருவாச்சு இல்லையா லூப்பில், அது என்வரான்மெண்ட்டுக்கு போய்டுன்றாங்க. ஸோ P is equal to BLV by R whole square into R. ஸோ RR கேன்சல் பண்ணுறோம் இல்லையா. P is equal to P square L square V square by R. This equation is exactly same as the equation 4.13. Thus, mechanical work done in moving with the loop appears as thermal energy in the loop. இப்போ எனர்ஜி கன்சர்வேஷன்ஸ் சரியாயிடுது.